ඔබ පාමුල වැඳ වැටි ඔබේ ප්‍රේමයේ දැවටි ඉන්නම් සදා මාදවිදුනේ නායට හත් වෙමි හදවත ඔබ හට දෙමි ඔබ ප්‍රේමයෙන් පුරවනු මැනේ ශුද්ධතුනී ඔබේ අභිමුවේ සිටින්නම් ඔබේ අභියසේ රැඳෙන්නම් ඔබේ ප්‍රේමයේ පිළිමෙමා සදා ඔබේ මුහුණ මා දකින්නම් හඬ ඔබේ අසන්නම් මගේ ශුද්ධතුනී පුරවන්නමා සදා මගේ ශුද්ධතුනී පුරවන්නමා සදා ස්වාමින් වහන්සේගේ සුදු නාමයට මහිමය වේවා. ආමේන්. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. මේ අවුරුද්දේ අන්තිම ඉරුදින නමස්කාරයට இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்று ஆராதனைக்கு අප සමග ඔන්ලයින් ඔස්සේ සම්බන්ධව සිටිනා වූ ඔබ සියලු දෙනාම எங்களோடு ஆன்லைனில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබ පතමින් පිළිගන්නෙමි. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். මේ යාපත් දවසක් இது ஒரு அருமையான நாள். එක් ස්තුති නමස්කාරයේදී ஒரு நன்றி ஆராதனையில் දිව්‍යන් වහන්සේට ස්තුති පුද කරන්නටයි தேவனுக்கு நன்றி செலுத்தவே අපි සියලු දෙනාම එක් රැස්ව සිටින්නේ. நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ස්තුති කරන්නට ප්‍රථමයෙන් நன்றி செலுத்துவதற்கு முன்பதாக ශුදලී විල්ලෙන් සිට එක් වචනයකට අපි සවන් දෙන්නට යනවා. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ගීතාවලියේ 103 වන පරිච්ඡේදයේ දෙවැනි වචනයට අපි ඇහුම්කම් දෙමු. சங்கீதம் 103 அதிகாரம் 2 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். මාගේ ආත්මය ස්වාමින්ට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සිහි නැති නොකරව. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ආමෙන් ප්‍රේමවන්තේනි. ஆம் பிரியமானவர்களே, උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සිහි නැති නොකරව කියා මේ වචනයේදී සඳහන්ව තිබෙනවා. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று இந்த வசனம் சொல்லுகிறது. මේ අවුරුදු පුරාම දිව්‍යන් වහන්සේ බොහෝ යාපත් අපගේ ජීවිතේ කර තිබෙනවා. இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். දැඩිම වාර්තාවරණයක තුල අපි ගමන් කරන විටත් கடினமான பாதைகளிலே நாங்கள் செல்லும் போதும் මේ අවුරුද්දේ මේ වසංගත කාලෙදී අපි ජීවත් වෙන විටත් இந்த வருடத்திலே இந்த கொள்ளை நோயின் காலத்திலே நாங்கள் வாழும் போதும் දිව්‍යන් වහන්සේ අප සමග සිට අපිව ආරක්ෂා කර මඟ පෙන්වුවා. தேவன் எங்களோடு கூட எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி இருக்கிறார். අපිව අමතක නොවි උන්වහන්සේ මඟ පෙන්වුවා. எங்களை மறவாமல் அவர் நினைத்து எங்களை வழி நடத்தி இருக்கிறார். අපගේ අවශ්‍යතාවල් සියලු දේම දිව්‍යන් වහන්සේ සැපෙරුවා. எங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்து இருக்கிறார். එම නිසා දිව්‍යන් වහන්සේ කරපු සියලු යාපත සිහි කරමින් ஆனபடியால் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து අපි දිව්‍යන් වහන්සේට நாங்கள் தேவனுக்கு ගීතිකාවක් ගායනා කර ස්තුති පුද කරමු. ஒரு பாடலை பாடி நாங்கள் நன்றி செலுத்துவோம். மனதார நன்றி சொல்வே
செங்கமுரின் ஸ்துதிகரமே Divara masitamin mitik magina ave Divara masitamin mitik magina ave Stuti stuti devini कोटि कोटि स्तुति देविंदे स्तुति स्तुति देविंदे कोटि कोटि स्तुति देविंदे सनितानया एविने सनितानया இதுவரை உதவினீரே இதுவரை உதவினீரே எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே இப்படி நான் நன்றி சொல்வேன் எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே இப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா அமர்த்தக்கு நோவி சித்துவே Senkமுரின் ஸ்துதிகரமே மாவமதகனோவி சித்துவே செங்கமுரின் ஸ்துதிகரமே Divara masitamin mitik magina ave Divara masitamin mitik magina ave Stuti stuti devinde कोटि कोटि स्तुति අපි ගියත් සුමින් කියමු ස්තුති 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 දෙවිඳි कोटि कोटि स्तुति நன்றி 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 ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி 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 ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா இரவும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே நன்றி நன்றி ஐயா
உம்மளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ராதா உம்மளவில்லா அன்புக்காக உம்மளவில்லா அன்புக்காக உம்மளவில்லா அன்புக்காக உபகி சேரேனிசா உபகி சினேனிசா உபகி சேரேனிசா එලෙසම අපි සියලු දෙනාම දෙවියන් වහන්සේට නමස්කාර කරමු. ඔබ වහන්සේගේ සිහිනිසා ස්වාමිනී. ඔබ වහන්සේට ස්තුති වේවා. ඔබ නමස්කාර කරන්නේ උඹයි තුදිக்கிறோம் ඔබ වහන්සේට මහිමය වේවා ස්වාමිනී. கைவிடாத ராஜரிவர், என்னை மறவா நேசரிவர், இவ்வளவு நல்ல தெய்வம் இயேசுவா. கைவிடாத ராஜரிவர் என்னை மறவா நேசரிவர் இவ்வளவு நல்ல தெய்வம் இயேசுவா. சொல்லுமா, கைவிடாத ராஜரிவர், கைவிடாத ராஜரிவர் என்னை மறவா நேசரிவர் இவ்வளவு நல்ல தெய்வம் இயேசுவா. அத்னாரி ரஜிந்தானன் 나를 아신다나 아무튼 그노크라이 데빈다나 고타람야파 마게 데빈두냐 அத்னாரி ரஜிந்தானன் 나를 아신다나 아무튼 그노크라이 데빈다나 고타람야파 마게 데빈두냐 ஓஷல்லாரா 나를 아신다나 아무튼 그노크라이 데빈다나 고타람야파 마게 데빈두냐 கைவிடாத ராஜரிவர், கைவிடாத ராஜரிவர் என்னை மறவா நேசரிவர் எவ்வளவு நல்ல தேவன் இயேசுவா. கைவிடாத ராஜரிவர், கைவிடாத ராஜரிவர் என்னை மறவா நேசரிவர் எவ்வளவு நல்ல தேவன் இயேசுவா. நீங்க எவ்வளவு நல்ல தெய்வம் இயேசுவா. நீங்க எவ்வளவு நல்ல தெய்வம் இயேசுவா. நல்ல தெய்வம் இயேசுவா. ඔබ කොතරම් යහපත් මාගේ දෙවිඳුන්ය. 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 සුරම நன்றி நன்றி உமக்கு
ඔබට ස්තුතියි පිරිසිතමින් මා පුදන් දෙමි நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம் சபையோர் எல்லாரும் சொல்லுமா ஸ்துதி ஸ்துதி ඔබට ස්තුතියි මුළු හදවතින් පුදන්නෙමි ஸ்துதி ஸ்துதி ඔබට ස්තුතියි පිරිසිතමින් මා පුදන්නෙමි නன்றි வாசக்கரால் சீவியாப்பட்ட திவ்ய வாசட ஸ்துதி මුළු හදවතුடன் சொல்லுகிறோம் நன்றி உமக்கு நன்றி நிறைவுடன் சொல்லுகிறோம் நிறைவுடன் சொல்லுகிறோம் முழு மனதுடன் முழு மனதுடன் சொல்லுகின்றோம் ஓ ஷிரரா ஓ பிரிசித்தகினம் யுவாசிட ஸ்துதி உமக்கே மகிமை முழு அதவத்தின் அபியோகவாசிட ஸ்துதி நன்றி உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே අපි ලෙසම අත්තුල සන්නාරීදී නිබින් වාසටම සියලු ස්තුති ගෞරවයි පුද කරමු. ஓஷனாரி பாரகமோ. அப்படி நாங்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு சகல துதியின் மகிமைகளை செலுத்துவோமா? அவர் நல்லவர், அவர் உம்மை துதிக்கிறோம். உன்வாசமத்துக்கு நம்மை அபிஷேகித்துவா. உன்வாசட்டම සියලු ස්තුති உமக்கே ගෞරවයි ස්තුති වේවා ගෞරව වේවා. ආමෙන් ප්‍රේමවන්තයනි. ஆமென் பிரியமானவர்களே සියලු ස්තුති ගෞරව මහිමය சகல துதிகன மகிமையும் අපගේ දිව්‍යන් වහන්සේට පමණයි. எங்கள் தேவன் ஒருவருக்கே සියලු உரித்தாகட்டும் ස්තුතිය சகல துதியும் දිව්‍යන් වහන්සේට පමණයි. அவர் ஒருவருக்கே உண்டாகட்டும் තවමත් தொடர்ந்து අපි දිව්‍යන් වහන්සේගේ පණිවුඩයට ගත වී යන්නට යනවා. தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் දිවදාසයා අප වෙනුවෙන් දිව පණිවුඩය ලබා දෙයි. தேவ ஊழியன் எங்களுக்காக தேவ செய்தியை வழங்குவார் ආමේන්. ஆமென் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධ නාමයට මහිමේ වේවා. දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාම සුබ පතමින් පිළිගන්නවා. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்று ஆராதனையிலே ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதையிட்டு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். මේ අවුරුද්දේ අවසාන ඉරුදින නමස්කාරයට ඔන්ලයින් ඔස්සේ සම්බන්ධව සිටිනා ඔබ සියලු දෙනාම දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබ පතනවා. இந்த நாளிலும் தேவன் தாமே வார்த்தையினூடாக பேசி எங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். අද දවසේදී දිව්‍යන් වහන්සේ තමාගේ වචනය රැගෙන අප සමග කතා කරමින් අපිව ශක්තිමත් කරන්නට බලවත් ලෙස සිටිනවා. இந்த நாளிலே தேவனுக்கு நன்றி செலுத்துவதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை குறித்து பேச பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிறார். අද දවසේදී දිව්‍යන් වහන්සේට ස්තුති කිරීමේ ඇතිවන ආශිර්වාදයන් ගැන කතා කරන්නට ශුද්ධාත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම මම ලබාගෙන සිටිනවා. அருமையானவர்களே, நாங்கள் இருப்பது இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்று ஆராதனையிலே. ප්‍රේමවන්තනි, අපි දැන් සිටින්නේ මේ අවුරුද්දේ අන්තිම ඉරුදින නමස්කාරයකදී. ஆனால் இந்த வருஷம் முழுக்க கொரோனா வைரஸ் பாதிப்பின் ஊடாக பல பிரச்சனைகள் போராட்டங்களை கடந்து நாங்கள் வந்திருக்கிறோம். මේ අවුරුද්ද පුරාම කොරෝනා වෛරස් නැමැති මේ වාර්තාවරණය කරන කොටගෙන විවිධ ප්‍රශ්න පොරබිදිම් ගත කර අපි පසු කර පැමිණින ආවා. ஒரு புதிய வருடத்துக்காக இப்பொழுது நாங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பல கேள்விகள் எங்களுக்கு உண்டு. එක් අලුත් අවුරුද්දක් සඳහා අද දිනේදී අපි සූදානම් වෙමින් සිටින්නට පුළුවන්. එනමුත් විවිධ ප්‍රශ්න අප වෙත තිබෙනවා. இனி புதிய ஆண்டு எப்படி இருக்க போகிறது, இனி வருங்காலம் எப்படி இருக்க போகிறது என்ற பல கேள்விகளோடு நாங்கள் இந்த இடத்தில் இருக்கலாம். මේ පැමිණෙන අලුත් අවුරුද්ද කෙසේද අපිට තිබෙන්න යන්නේ, අපගේ අනාගතය කෙසේද වහන්න යන්නේ කියන ප්‍රශ්නාර්ථයක් අප වෙත තිබෙන්නට පුළුවන්. அருமையானுள்ள இந்த காலத்திலே
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியம் என்று. එනමුත් මෙවැනි කාලෙදි දිව්‍යන් වහන්සේ අපිට කියන්න කුමක්ද නම් අපි දිව්‍යන් වහන්සේට ස්තුති පුද කරන්නට ඕන වෙනවා. அருமையானவர்களே, கடவுளுடைய நாமங்களை நாங்கள் உச்சரித்து நாங்கள் துதிப்பது, அதாவது பிரைஸ் என்று சொல்லுவோம். அருமையானவர்களே, ප්‍රේමවන්තනි දිව්‍යන් වහන්සේගේ නාමය පවසා අපි ප්‍රශංසා කරන්න එකටමයි අපි ස්තුතිය කියලා කියන්නේ. ஆனால் நன்றி என்று சொல்லும்போது சமகாலத்திலே தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், செய்த நன்மைகளுக்கு நாங்கள் எங்களுடைய உண்மையான உளமார்ந்த எங்களுடைய நன்றியை தெரிவிப்பதுதான் நன்றி செலுத்துதலாகும். ප්‍රේමවන්තනි ස්තුතිය කියලා කියනකොටදී අපගේ වර්තමාන කාලෙදී දිව්‍යන් වහන්සේ අපිට කළා වූ සියලු යාපත අපි සිතා බලා අපගේ හෘදයන්තින් සිට දිව්‍යන් වහන්සේට ස්තුති පවසන්න එකමයි මේ ස්තුතිය කියන්නේ. நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். අපි ස්තුතිවන්ත සිතක් සමග සිටින්නට ඕන කියලා දිව්‍යන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. எங்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே நாங்கள் இப்பொழுது இருக்கலாம். අපගේ ජීවිතයේ විවිධ ප්‍රශ්න පොරබදිම් සමග දැන් අපි සිටින්නට පුළුවන්. பல கேள்விகள் எங்களுக்கு இருக்கலாம். විවිධ ප්‍රශ්න අප වෙත තිබෙන්නට පුළුවන්. ஆனால் இந்த நேரத்திலும் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். එනමුත් මෙවැනි අවස්ථාවකදී අපි දිව්‍යන් වහන්සේට ස්තුති පුද කරන්න ඕන කියලා දිව්‍යන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. அருமையானவர்களே, நாம் நன்றி செலுத்துவதினாலே எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තනි ස්තුති කිරීමෙන් අපිට විවිධ ආශිර්වාද லැබෙනවා. அருமையானவர்களே, நன்றி செலுத்துவதினாலே இருக்கிற 3 ஆசீர்வாதங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். ස්තුති කිරීමෙන් අපිට ඇතිවෙන ආශිර්වාද 3ක් ඔබට බෙදාහරින පිණිස ශුද්ධාත්මයන් වහන්සේගෙන් මම මඟ පෙන්වීමක් ලබාගෙන සිටිනවා. முதலாவதாக தேவனோடு இருக்கிற உறவு அதிகரிக்கும் நாங்கள் நன்றி செலுத்தும் போது. ප්‍රේමවන්තනි පළමු කොට අපි ස්තුති කරන විට දිව්‍යන් වහන්සේටත් අපිටත් තිබෙන සම්බන්ධතාවය වැඩි වෙනවා නැත්නම් වර්ධනය වෙනවා. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களை நாங்கள் வாசிப்போம். දිවිතිය කතාව 8 වන පරිච්ඡේදයේ 10 වන 11 වන වචනවල අපි අහුම්කම් දෙමු. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. නුඹ කා තෘප්තියට පැමිණ නුඹේ දේව ස්වාමීන් වහන්සේ නුඹට දුන් යහපත් දේශය ගැන උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්න. මා විසින් අද නුඹට අනුකරන නුඹේ දේව ස්වාමීන් වහන්සේගේ ආඥා විනිශ්චයන්ද පනත්ද නොපැවැත්වීමෙන් උන්වහන්සේ මතක නැති නොකරන්ට බලා ගන්න. தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்தை கொடுக்க முன்பதாக அவர்கள் வனாந்தரத்திலே கூடாரங்களிலே இருக்கும்போது அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் துதிக்க வேண்டும். கடவுள் நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அனுபவிக்கும் போது நீங்கள் அதை நன்றியோடு அனுபவிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார். ඉස්රායල් ජනතාව දිව්‍යන් වහන්සේකින් ඉඳලා පොරොන්දු වුණා වූ කානාන් දේශයට යන ප්‍රථමයෙන් කාන්තාරයේදී උන් ජීවත් වෙන කාලයෙන්ම දිව්‍යන් වහන්සේ උන්ට කියා දෙනවා ඔබට ලැබෙන ආශිර්වාද ඒ සමගම ඔබ දිව්‍යන් වහන්සේට ස්තුති ප්‍රශංසාව දිගටම කරන්නට ඕනේ කියා. அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்கிறது எப்படி என்று சொன்னால் நன்றியோடு தேவனுக்கு நன்றி செலுத்தி துதித்துத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சகல ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். අපගේ ජීවිතයේ ඇති වුණා වූ අපිට ලැබුණා වූ සියලු ආශිර්වාද අපි කෙසේද භුක්ති විඳින්න ඕනේ නම් දිව්‍යන් වහන්සේට ස්තුති පුද කරමින්මයි ඒවා අපි අපගේ ජීවිතයේ භුක්ති විඳින්න ඕනේ කියලා දිව්‍යන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. இப்படி நாங்கள் நன்றி செலுத்துகிற போது அருமையானவர்களே, கடவுளுக்கும் எங்களுக்கிடையான உறவு பெருகும், நெருக்கம் பெருகும். இன்னும் நாங்கள் கடவுளோடு உறவை கட்டி எழுப்ப முடியும். මෙලෙස අපි ස්තුති කරන විටදී දිව්‍යන් වහන්සේටත් අපිටත් අතරේ තිබෙන සමදතාවය වර්ධනය වෙනවා. තවත් අපි දිව්‍යන් වහන්සේ වෙතට ලං වෙනවා. அருமையானவர்களே, இங்கே 11வது வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதபடி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நன்றி செலுத்த செலுத்த நாங்கள் தேவனை நினைக்கிறோம், அவரை நாங்கள் மறக்க போவதில்லை. 11 වෙනි වචනේ අනුව උන්වහන්සේ මතක නැති නොකරන්ට බලා ගන්න කියලා කියනවා. ඔබ ස්තුති ප්‍රකාශ කරන විටදී ඔබ දිව්‍යන් වහන්සේව සිතලා දිව්‍යන් වහන්සේටම ස්තුති පුද කරනවා. උන්වහන්සේව ඔබ අමතක කරන්නේ නැහැ. அருமையானவர்களே, எங்களை தாழ்விலே நினைத்து எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த அந்த தேவனை நாங்கள் நினைக்க வேண்டும். அதை கடந்து
கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. අපි පහත්ව සිටියේදී අපිව දැක අපිව මෙතෙක් ගෙනා වූ ඒ දිව්‍යන් වහන්සේව අපි සිතානට ඕන කියලා දිව්‍යන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. அருமையானவர்களே, எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் மத்தியில் இருந்தபோது அவர் எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தார். எனவே அவர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து நன்றி செலுத்தும் போது நாங்கள் தேவனை நினைக்கிறோம். தேவனை மறக்காமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு உருவாகிறது. කොච්චරක් දෝ ප්‍රශ්න පොරපදීම් කඳුලැලි දුක පීඩා ආවිතදී අපිට උදව් කළා වූ අපිට උපකාර කළා වූ දිව්‍යන් වහන්සේව අපි අමතක කරන්න නරකයි. දිව්‍යන් වහන්සේව සිතමින් අපි උන්වහන්සේට ස්තුති ප්‍රශංසා කර දිව්‍යන් වහන්සේව අමතක නොවි අපි සිටින්නට ඕන වෙනවා. எனவே நன்றி செலுத்துதல் என்பது அன்பே தேவனை நினைக்கிற ஒரு விஷயம், தேவனை மறக்கிற ஒரு விஷயம் அல்ல. அவர் செய்த எல்லாவற்றையும் நாங்கள் நினைக்கிற போது எங்களுக்கு அவரோடு ஆழமான ஒரு நெருக்கம் உண்டாகிறது. ඒ ස්තුති කරනකොටදී අපි දිව්‍යන් වහන්සේ ගැන සිතනවා. දිව්‍යන් වහන්සේව අමතක කරන්නා වූ දෙයක් නෙමෙයි මේ ස්තුති කිරීම. අපි ස්තුති කරන විට දිව්‍යන් වහන්සේගේ යාපත සිතා අපි ස්තුති කරන විට දිව්‍යන් වහන්සේට අපිටත් තිබෙන සමතතාවේදී අපි තාමත් වර්ධනය වෙනවා. எங்களுக்கு முன்னால் இருக்கிற சவால்களை சிந்தித்து நாங்கள் மனம் குழம்பி போய் அவைகளையே நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற போது அருமையானவர்களே, நாங்கள் தேவனை மறக்க போகிறோம். ප්‍රේමවන්තනි, අප ඉදිරිපිට තිබෙනා අභියෝගවල් ගැන අපි සිතලා ඒවා දෙස්ම අපි බලන විටදී අපි දිව්‍යන් වහන්සේව අමතක කරනවා. දිව්‍යන් වහන්සේ ගැන අපි සිතන්නේ නැහැ. அதே நேரத்தில் எங்களுக்கு கிடைத்த வெற்றிகள், ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கும் போது கடவுளை நாங்கள் மறந்து விடுவோம் நன்றி செலுத்தாவிட்டால். අපිට ලැබුණා ආශිර්වාද ජයග්‍රහණ දෙස අපගේ කන් යොමු කරමින් අපි සිටින විටදී අපි දිව්‍යන් වහන්සේව අමතක කරනවා. අපගේ ආශිර්වාදවල තමයි අපගේ මතකයේ අපි තබා ගන්නෙ. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நன்றியை விட்டு விடும்போது கடவுளை மறக்கிறோம். அடுத்த கட்டத்திலே அருமையானவர்களே, நாங்கள் பெருமை அடைய ஆரம்பிக்கிறோம். ප්‍රේමවන්තනි, දිව්‍යන් වහන්සේ කරපු යාපත් වලට අපි ස්තුති කරන්න නැතුව සිටිනකොටදී දිව්‍යන් වහන්සේව අපි අමතක කරනවා. ඉන්පසුව අපි උඩංගුවටපත් වෙනවා. இதைத்தான் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. මෙයමයි දිවිතේ කතාව 8 වන පරිච්ඡේදයේ 14 වන වචනය පවසනවා. இப்படி நாங்கள் பெருமை அடைந்து இவை யாவும் எங்களாலே உண்டானது என்று நினைத்து நாங்கள் எங்களுடைய சொந்த பலத்திலே நாங்கள் வாழ ஆரம்பிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் இதை சொல்லுகிறது. අපගේ සිතේ අපි උඩංගු වෙලා ඉන්පස්සෙම අපිට ඇති වුණා වූ සියලු දේම අපගේ බලයෙන්මයි ඇති වුණේ කියලා අපි හිතනවා කියා දිවිතේ කතාව 8 වන පරිච්ඡේදයේ 17 වන වචනය පවසනවා. அதற்கு பின்பதாக அப்படியே கடவுளை மறந்து அவருடைய உறவை முறித்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதலாவது இடத்தை நாங்கள் வேற ஏதோ ஒன்றுக்கு கொடுத்து விடுவோம் என்று உபாகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. ඉන්පසුව අපි දිව්‍යන් වහන්සේවම අමතක කරලා දිව්‍යන් වහන්සේට ලබා දී යුතු ඒ ප්‍රථම ස්ථානයේ අන් කිසිවකටත් අපි ලබා දීලා ඒ දිව්‍යන් වහන්සේට විරුද්ධව අපි ක්‍රියාත්මක කරනවා කියලා 19 වන වචනය සඳහන් කරනවා. அப்படியே அவருக்கும் எங்களுக்கிடையான அந்த ஆழமான உறவு உடைந்து நொறுங்கி போய்விடும். එලෙසමයි දිව්‍යන් වහන්සේටත් අපිටත් තිබෙන ඒ ගැඹුරු සමදතාවේදී අන්තරයක් සිදු වෙනවා. இதனால் தான் அருமையானவர்களே, நன்றி செலுத்துதல் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. නිසා තමයි ප්‍රේමවන්තිනි ස්තුති කිරීම ඉතාමත් වූ වැදගත් වූ කරුණක් ලෙස තිබෙනවා. எங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தும் போது அவரை நினைக்கிறோம். அவரோடு இருக்கிற உறவு எங்களுக்குள்ளே கட்டப்படுகிறது. අපගේ ජීවිතයේ දිව්‍යන් වහන්සේ කරපු සියලු යාපත අපි සිතා දිව්‍යන් වහන්සේට අපි ස්තුති පුද කරන විදිහේ දිව්‍යන් වහන්සේටත් අපිටත් තිබෙන ඒ සමදතාවේදී වර්ධනයක් සිදු වෙනවා. இன்னும் நாங்கள் அவரை சார்ந்து கொள்ளவும் அவரை மகிமைப்படுத்தவும் அருமையானவர்களே, அவருக்குரிய முதலிடத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கவும் நன்றி செலுத்துதல் உதவி செய்ய போகிறது. දිව්‍යන් වහන්සේට තවදුරටත් අපි හේතු වෙනටත් දිව්‍යන් වහන්සේව මහිමයට පත් කරන්නටත් මේ ස්තුති කිරීම අපිට උපකාරයක් සිදු කරනවා. எனவே அருமையானவர்களே, நன்றி செலுத்துதல் என்பது தேவனுக்கும் எங்களுக்கு இடையான உறவை கட்டி எழுப்புகிறது. எனவே நாங்கள் நன்றி செலுத்த எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ස්තුති කිරීම කියන්නේ දිව්‍යන් වහන්සේටත් අපිටත් අතරේ තිබෙන සමතතාවේදී වර්ධනයක් ඇති කරන්න නිසා අපි දිගටම දිව්‍යන් වහන්සේට ස්තුති පුද කරන්න ඕන වෙනවා. இரண்டாவதாக அருமையானவர்களே, நாங்கள் நன்றி செலுத்தும் போது அருமையானவர்களே, எங்களுடைய விசுவாசமானது அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. දෙවනුව ප්‍රේමවන්තනි, අපි ස්තුති කරන විටදී අපගේ විශ්වාසය නම් වර්ධනය වෙනවා. ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை தமிழிலும் ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை சிங்களத்திலும் வாசியுங்கள். රෝම 4 වන පරිච්ඡේදයේ 21 වන වචනය දෙමළ භාෂාවෙන්ද ඒ වගේම 20 වෙනි වචනේ 21 වන වචනේ සිංහල භාෂාවෙන්ද කියවන්නට අපි අසමු. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்.
එසේය දිව්‍යන් වහන්සේගේ පොරොන්දුව දෙස බලා ඇදහිල්ලෙන් බලවත්ව දිව්‍යන් වහන්සේට ගෞරව කරමින් පොරොන්දුව දේ ඉෂ්ට කරන්නට උන්වහන්සේට පුළුවන් කියා නිසකව විශ්වාස කළේය. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாயிருக்கிறான். அவன் விசுவாசத்தை எப்படி கட்டி எழுப்பினான் என்றால் தேவனை மகிமைப்படுத்தி. ආබ්‍රගාම් ඇදහිල්ලේ පිහෙකුල් ලෙස සිටිනවා. ඔහු තමාගේ ඇදහිල්ල ගොඩනැගුවේ කෙසේද නම් දිව්‍යන් වහන්සේට ප්‍රශංසා ස්තුති පුද කරමින්. தேவனை மகிமைப்படுத்தல் என்று சொல்லும் போது துதி நன்றி இவை யாவும் உள்ளடங்குகிறது. දිව්‍යන් වහන්සේව මහිමයට පත් කරනවා කියලා කියනකොටදී ස්තුතිය ප්‍රශංසාව මේ සියලු දේම ඇතුළත් වෙනවා. அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலே நன்றி செலுத்துதல், தேவனுக்கு நன்றி செலுத்துதல் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டபடியினால் அவன் தன்னுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு அதிகரிப்பதற்கு உதவியாயிருந்தது. ඔහුගේ ජීවිතයේ ස්තුති කිරීමද ප්‍රශංසා කිරීමද දිගටම ජීවිතේ තිබුණ නිසා ඔහුගේ ඇදහිල්ල වර්ධනය කරන්නටත් වැඩි කරන්නටත් ඔහුට හැකි වුණා. அருமையானவர்களே, எங்கட வாழ்க்கையிலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமாயிருந்தால், நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டுமாயிருந்தால், நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கவும் கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. අපගේ ජීවිතයේ දිව්‍යන් වහන්සේ ලබා දුන් පොරොන්දුව ඉෂ්ට වෙන්නටත් අපිට ලැබුණා මේ දිවිල්ල අපි දුවලා අවසන් කරන්නටත් අපගේ විශ්වාසය අපි වර්ධනය කරන්නට ඕන වෙනවා. அப்படி எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமாயிருந்தால், அருமையானவர்களே, நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது. එලෙස අපගේ විශ්වාසය අපි වර්ධනය කරන්න ඕනේ නම් දිව්‍යන් වහන්සේට ස්තුති කිරීමත් අපගේ ජීවිතය අපි වැඩි කරන්නට ඕන වෙනවා. அருமையானவர்களே, ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலே ஆபிரகாம் தேவனுக்கு நன்றி செலுத்தினான். රෝම 4 වෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි වචනය අනුව බලාපොරොත්තු වීමට ඉඩ නැති අවස්ථාවකදී ආබ්‍රහාම් දෙවියන් වහන්සේව බලාපොරොත්තුවෙන් විශ්වාස කළා. அருமையானவர்களே, சொந்த புத்தியிலே ஆராய்ந்து பார்த்தால் கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவே முடியாத என்ற ஒரு நிலை இருந்தது. තමන්ගෙන්ම නුවණින් විමසා බලනකොටදී දිව්‍යන් වහන්සේ ආබ්‍රහාම්ට ලබා දුන්නා වූ පොරොන්දුවල් ඉෂ්ට වෙන්නට කිසිම අවස්ථාවක් තිබුණේ නැහැ. அவனுடைய அறிவு, அவனுடைய அனுபவம், ஐம்புலன்கள், சூழ்நிலைகள் யாவின்படி நோக்கும் போது ஒரு நாளும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே முடியாது, நம்பவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலையிலே, ஒரு லாஜிக்கல் ரீசன் அவனுடைய வாழ்க்கையில இல்லாத சூழ்நிலையிலே அவன் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மனிதனாய் இருந்தான். ඔහුගේ නුවණ, දැනුම, පංචේත්‍රය, වාර්තාවරණය මේවා කරන කොටගෙන බලන විටදී දිව්‍යන් වහන්සේ ආබ්‍රහාම්ට ලබා දුන්නා පොරොන්දුව ඉෂ්ට වෙන්නට කිසිම අවස්ථාවක් නැහැ. බලාපොරොත්තු වීමට කිසිම ඉඩ නැති අවස්ථාවක්, කිසිම කරුණක් නැති වෙලෙදී ඔහු දිව්‍යන් වහන්සේව විශ්වාස කළා. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அருமையானவர்களே, விசுவாசத்திலே அவன் வல்லவனானான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ඔහු ඇදහිල්ලේ දුබලව සිටියේ නැහැ. ඔහු ඇදහිල්ලේ ඊටම ශක්තිමත්ව සිටියා කියා දිව්‍යන් වහන්සේගේ වචනය පවසනවා. உடைய வாழ்க்கையில இந்த வருடம் முழுக்க தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். මේ අවුරුදු පුරාම ඔබගේ ජීවිතයේ දිව්‍යන් වහන්සේ පොරොන්දුව ලබා දෙන්නට ඇති. சில வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கலாம், சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். සමහර පොරොන්දුවල ඔබගේ ජීවිතේ ඉෂ්ට වෙන්නට ඇති, සමහර දේ ඉෂ්ට වෙන්නේ නැතුව තිබෙන්නට ඇති. தற்போது சுய புத்தியினாலே யோசிக்கும் போது இந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் என் வாழ்க்கையில நிறைவேற முடியாதென்று நீங்கள் நினைக்கலாம். දැන් ඔබගෙන්ම නුවණින් ඔබ කල්පනා කරන විටදී මේ පොරොන්දුවල් මගේ ජීවිතي අනිවාර්යෙන්ම ඉෂ්ට වෙන්නට බෑ කියනව සිතුවිල්ලක් සමග ඔබ සිටින්නට පුළුවන්. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்து நீ நன்றி செலுத்தும் போது உனக்குள்ளே விசுவாசம் அதிகரிக்கும். දෙවදරුවෙනි දිව්‍යන් වහන්සේ ඔබගේ ජීවිතයේ මෙතෙක් කාලේ කරපු යාපත ගැන ඔබ සිතා බලා දිව්‍යන් වහන්සේට ස්තුති කරන විටදී ඔබගේ විශ්වාසය නම් වර්ධනය වෙනවා. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து, தேவனுடைய வல்லமையை விசுவாசித்து அவன் தேவனுக்கு நன்றி செலுத்தினான். ප්‍රේමවන්තනි, ආබ්‍රහාම් දිව්‍යන් වහන්සේගේ වචනය පොරොන්දුව විශ්වාස කර දිව්‍යන් වහන්සේගේ බලය විශ්වාස කර දිව්‍යන් වහන්සේට මහිමයද ප්‍රශංසාවද ලබා දුන්නා. நம்புவதற்கு சூழ்நிலை அற்றோர் நிலையிலும் அவன் தேவனே, நீர் வாக்குத்தத்தத்தின் தேவன், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், இந்த சூழ்நிலையிலும் நீர் எனக்கு சொன்னதை செய்ய வல்லவர் என்று அவன் தேவனுக்கு நன்றி செலுத்தினான். ආබ්‍රහාම් බලාපොරොත්තු වීමට ඉඩ නැති අවස්ථාවේදී ස්වාමිනේ ඔබ වහන්සේ මගේ පොරොන්දුවේ දිව්‍යන් වහන්සේ, ඔබ සවි බල දිව්‍යන් වහන්සේ ඕනෑම වාර්තාවරණයක් වුණත් ඔබ වහන්සේ මට කී සියලු දේම මගේ ජීවිතේ ඉෂ්ට කරනවා කියන නිසකතාවය සමග ඔහු දිව්‍යන් වහන්සේව විශ්වාස කළා. அதனால் தான் அருமையானவர்களே, அவன் விசுவாசத்தின் தந்தையாக மாறினான். ඉන්නිසා තමයි ඔහු ඇදහිල්ලේ පියකුල් ලෙස වෙනස් වුණා. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி அருமையானவர்களே, சூழ்நிலை தோல்வியான விஷயங்களை, பாதகமான விஷயங்களை அவன் தன் மனசுல சிந்தித்து அவன் குழப்பமடைந்து
அவன் தேவனை நோக்கி சந்தேகப்பட்டு முறுமுறுக்கவில்லை. රෝම 4 වන පරිච්ඡේදයේ 19 වන වචනේ අනුව ඔහු අවට තිබුණා වූ අසුභවාදී වාර්තාවන්න ගෙනද ඔහුට තිබුණ දුර්වලතාව ගෙනද ඔහු සිතා චංචල නොවී දිව්‍යන් වහන්සේගෙන සැකසිතුවේ නෑ. அருமையானவர்களே, தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஏறத்தாழ 25 வருடங்கள் வந்து கொண்டிருக்கிறது, காலங்கள் போய்க்கொண்டிருக்கிறது அவனுடைய வாழ்க்கையிலே. දිව්‍යන් වහන්සේ ආබ්‍රහාම්ගේ ජීවිතයේදී පොරොන්දුවක් ලබා දීලා අවුරුදු 25ක් ගත වී ගියා. ඒ කාලයේ ගැවී ගුණා. அவனுடைய சரீரத்தில் இருக்கிற வல்லமையை அவன் இழந்து கொண்டிருக்கிறான். முன்பு இருந்த வல்லமையும் வலிமையும் அவனுக்கு இப்பொழுது இல்லை. ඔහුගේ ශරීරයේ බලය ඔහු අහිමි කරමින් සිටිනවා. කලින් ඔහු වෙත තිබුණා වූ ශක්තියද බලයද දැන් නැති වී යනවා. சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. ඒ සහරාගේ කුසේ නම් මිය ගියා. இனி எதுவுமே நடக்காது என்ற ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம். තවත් කිසිම දෙයක් ඔබගේ ජීවිතේ සම්භවෙන්න බෑ කියන වාර්තාවරණයක තුල ඔබත් සිටින්නට පුළුවන්. ஆனால் வாக்குத்தத்தத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்து. அவர் உண்மை உள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு. පොරොන්දුව ලබා දුන්නා වූ ඒ පොරොන්දුවේ දිව්‍යන් වහන්සේට ඔබ ස්තුති පුද කරන්න ඇයිද නම් පොරොන්දුව දුන් දිව්‍යන් වහන්සේ ඔබගේ ජීවිතයේ ඉෂ්ට කරන්න බල සම්පන්නව සිටිනවා. அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கான வல்லமை அவருக்கு உண்டு. ඒ පොරොන්දුවල් ඉෂ්ට කරන්න යුතු බලයද දිව්‍යන් වහන්සේ වෙත තිබෙනවා. இந்த பாதகமான காரியங்கள் எல்லாம் மனதிலே போட்டு அவன் கவலைப்பட்டு மனம் கலங்கி போய் கடவுளை விட்டு வழிவிலகி போகவில்லை. அவன் இதை கண்டுகொள்ளாமல் தேவனுக்கு நன்றி செலுத்தினான். අසුභවාදී කාරණාවල් අසුභවාදී වාර්තාවරණ දෙස බලා ඔහු චංචල වෙන්නේ නැතුව දිව්‍යන් වහන්සේ දෙස බලා මේ සියලු දේම අත්තර සැකසිතන්නේ නැතුව දිව්‍යන් වහන්සේ ඔහු විශ්වාස කළා. அருமையானவர்களே, இப்பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடைக்கவில்லை. ஆனாலும் ஆபிரகாம் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். ආබ්‍රහාම්ට දැන් දරුවෙක් ඉපදුනේ නැහැ. එනමුත් ආබ්‍රහාම් අත්බා කරන්නා වූ සියලු ක්‍රියාවල් දිව්‍යන් වහන්සේ ආශිර්වාද කළා. அவனை ஒரு சீமானாக கடவுள் மாற்றினார். அநேகருக்கு முன்னுக்கு அவனை ஆசீர்வதித்தார். அவன் பண்ணின யுத்தத்தை கூட வெற்றியாக முடித்தார். ඔහුව දිව්‍යන් වහන්සේ පොහොසතෙක් ලෙස වෙනස් කරා. බොහෝ දිනෙකට ආශිර්වාදයක් ලෙස වෙනස් කෙරුවා. ඔහු කරපු යුද්ධය පවා ජයග්‍රහණ කරන්නට දිව්‍යන් වහන්සේ ඔහුට උපකාර කෙරුවා. கடவுள் ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை சிநேகிதன் என்று அழைக்கிறார். இப்பொழுது கடவுளோடு ஒரு ஆவிக்குரிய நல்ல தொடர்பும் இருக்கிறது. දැන් ආබ්‍රහාම් සමග දිව්‍යන් වහන්සේ හොඳට කතා කරලා සමතාවයක් ගොඩනගමින් සිටිනවා. ආබ්‍රහාම දිව්‍යන් වහන්සේ මිත්‍රයා කියාත් අඬගසනවා. இவை எல்லாவற்றுக்கும் ஆபிரகாம் தேவனுக்கு நன்றி මේ தெரிவித்திருப்பார். සියලු දේටම ආබ්‍රහාම් දිව්‍යන් වහන්සේට ප්‍රශංසාවද ස්තුතියද පුද කරන්නට ඇති. தன் வாழ்க்கையில நடக்காத காரியங்களுக்காக மனமுடைந்து போய் ஏன் கடவுளே என்று கேள்வி கேட்காமல் அவனுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நினைத்து நன்றி செலுத்தி, அதே போல இந்த விஷயத்துக்கும் நீங்க ஒரு அற்புதம் செய்வீங்க என்று சொல்லி நன்றி செலுத்தி இருப்பான். ආබ්‍රහාම් තමාගේ ජීවිතේ නොසිදුණා වූ දේ ගැන කල්පනා කරන්නේ නැතුව තමාගේ ජීවිතේ සිදුවුණා වූ යහපත් දේවල් ගැන දිව්‍යන් වහන්සේට ස්තුති පුද කරමින් සිටින්නට ඇති. මේ දේත් ඔබ වාස කරන්නට බල සම්පන්නව සිටිනවා කියා දිව්‍යන් වහන්සේට මහිමිය පුදාන්නට ඇති. உங்க வாழ்க்கையில நிறைவேறாத விஷயங்கள் இருந்தாலும் கூட நிறைவேறின விஷயங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இதை செய்த நீங்க மிச்ச காரியத்தை செய்து முடிப்பீங்கன்னு சொல்லி நீங்க நன்றி செலுத்தும் போது நிச்சயம் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறும். ඔබගේ ජීවිතේ ඉෂ්ට වෙන්නේ නැති බොහෝ දේවල් තිබෙන්න පුළුවන්. එනමුත් දිව්‍යන් වහන්සේ පැවසු සමහර දේ ඔබගේ ජීවිතේ ඉෂ්ට වෙන්නට ඇති. එනමුත් ඔබ කුමක්ද කරන්න ඕනේ? මේ සියලු දේම කරන්න බලවත් වූ දිව්‍යන් වහන්සේ මෙහෙමයි මට ජීවිතයේදී දිගටම ඔබ වහන්සේ සිදු කරනවා කියලා දිව්‍යන් වහන්සේට මහිමේද ප්‍රශංසාවද ඔබ ලබා දෙන්න. இப்படி நீங்கள் நன்றி செலுத்தி தேவனோடு வாழுகிற போது உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண்பீர்கள். உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும், கட்டப்படும். இன்னும் பெரிய பெரிய காரியங்களுக்காக தேவனை விசுவாசிக்க கூடியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். எனவே நன்றி செலுத்த உங்களை ஒப்புக் கொடுங்கள். මෙලෙස දිව්‍යන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ කරපු දේවල්ට ඔබ ස්තුති පුද කරන විටදී ඔබගේ විශ්වාසය නම් වර්ධනය වෙනවා. තවත් මහත් වූ දේවල් ලබා ගන්නට පිණිස බොහෝසෙයින් විශ්වාස කරන්නටත් ඔබගේ විශ්වාසය වර්ධනය වෙනවා. එම නිසා දිගටම ඔබ දිව්‍යන් වහන්සේට ස්තුති කරන්න. மூன்றாவதாக அருமையானவர்களே, நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது மன ஆறுதல் எங்களுக்கு கிடைக்கும். அருமையானவர்களே, ප්‍රේමවන්තනි තුන් වෙනවා අපි දිව්‍යන් වහන්සේට ස්තුති කරන විටදී අපගේ සිතට සැනසුමක් ලැබෙනවා. அதாவது நாங்கள் நன்றி செலுத்துகிற போது மன நிம்மதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். අපි ස්තුති කරන විටදී සිතට සැනසුමක් සැහැීමක් අපි ලබා ගන්නට යනවා. நாங்கள் வாசிப்போம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை நாங்கள் வாசிப்போம். අපි කියමු පිලිප්පි 4 වන පරිච්ඡේදයේ 6 වෙනි 8 වෙනි වචනවල්. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
නුඹලා කිසිවක් ගැන කනගාටු නොසිතා සියල්ලේදී ස්තුති දීම සමග යාඥාවෙන්ද කන්නලොවෙන්ද නුඹලාගේ ඉල්ලීම් දෙවියන් වහන්සේට දන්වන්න. ඒ විට කිසි නුවණකින් දැනගත නොහැකි වූ දෙවියන් වහන්සේගේ සමාදානය ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුළ නුඹලාගේ සිත් සිතුවිලිද ආරක්ෂා කරනවා ඇත. நாங்கள் நன்றி செலுத்த எங்களுக்கு மன நிம்மதியை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். අපි ස්තුති කරන විටදී දෙවියන් වහන්සේ අපගේ සිතට සැනසුමක්ද සැහැීමක්ද ලබා දෙනවා. ஆனால் நாங்கள் பிரச்சனைகளை யோசித்து கவலைப்பட்டு பாரப்படுகிற போது நாங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே கடந்து செல்வோம். එනමුත් අපගේ ප්‍රශ්නවල් ගැන සිතා අපි කනසල වෙලා කැළඹෙන විටදී අපි මානසික පීඩනයට තමයි ඇතුළත් යන්නේ. இன்றைக்கு நிறைய பேர் மன அழுத்தத்தோடு தூங்க முடியாம சாப்பிட முடியாம மனதில் ஒரு ஓய்வற்று இளைப்பாறுதலற்று எப்பொழுதுமே குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். අද බොහෝ දෙනෙක් ඔවුන් මානසික පීඩනයට ඇතුළත් වෙලා නිදා ගන්නට බැරුව කෑම කන්නට බැරුව යම් කිසි අවුල්කමක් සමග Tamanගේ ප්‍රශ්නවල් ගැනම දිගටම සිතාගෙන සිටිනවා. அருமையானவர்களே, எங்கட மனசுக்கு மன நிம்மதியை இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ප්‍රේමවන්තයනි අපගේ සිතට සැනසුමක්ද සැහැීමක්ද දෙවියන් වහන්සේට පමණයි ලබා දෙන්නට පුළුවන්. அருமையானவர்களே, நாங்க கடவுள் செய்த நன்மைகளுக்கு நாங்க நன்றி செலுத்துகிற போது மன நிம்மதியை நோக்கி நாங்கள் பயணிக்க முடியும். ප්‍රේමවන්තයනි දෙවියන් වහන්සේ අපගේ ජීවිතේ කරපු යාපත් දේවල්ට අපි ස්තුති කරන විටදී සිතේ සැනසුමකට අපි ඇතුළත් යන්නට පුළුවන්. தேவன் செய்த நன்மைகளுக்கு நாங்க நன்றி செலுத்த என்ன நடக்கும் என்று சொன்னால் தேவனை குறித்த எங்களுடைய அவதானம் திரும்பும். අපි දෙවියන් වහන්සේ කරපු යාපත් දේවල්ට ස්තුති කරන විටදී අපගේ අවධානය දෙවියන් වහන්සේගේ පැත්තට ඇරෙනවා. நாங்க நன்றி செலுத்தாம அப்படியே இருக்கிற போது எங்களுடைய அவதானம் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய சூழ்நிலைகள் போராட்டங்கள் மேலேயே எங்களுடைய அவதானம் இருக்கும். அருமையானவர்களே, අපි දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්න නැතුව සිටින විටදී අපගේ අවධානය යොමු වෙන්නේ අපගේ ප්‍රශ්නවල් දෙස පමණයි දෙවියන් වහන්සේ වෙතට නෙමෙයි. ஆனால் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில எண்ணிலடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார். அவைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த நாங்கள் கடவுள் மேலே எங்களுடைய கண்களை திருப்புகிறோம். நாங்கள் கடவுளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ප්‍රේමවන්තනි දෙවියන් වහන්සේ අපගේ ජීවිතේ කරපු ගණන් කළ නොහැකි යාපත වලට අපි ස්තුති ප්‍රශංසාව පුද කරන විටදී අපි අපගේ ඇස් ඔසවා දෙවියන් වහන්සේ වෙතමයි බලන්නේ. அப்படி நாங்கள் கடவுளை பார்க்கும்போது அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், அவரால் எல்லாம் ஆகும் என்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே திரும்ப முடியும். එසේ අපගේ කන් යොමු කරන විටදී අපගේ දෙවියන් වහන්සේ පොරොන්දු වේ දෙවියන් වහන්සේ සර්ව බලධාර දෙවියන් වහන්සේ වහන්සේ කී සියලු දේම අපගේ ජීවිතේ කරණිම කරනා වූ ගැන සිතුවිල්ලකට අපි ඇතුළත් වෙනවා. எனவே நன்றி செலுத்துதல் அருமையானவர்களே எங்களுடைய அவதானத்தை தேவன் பேரில் திருப்புவதற்கு, தேவன் பக்கம் திருப்புவதற்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ස්තුති කිරීම අපගේ අවධානය දෙවියන් වහන්සේගේ පැත්තට ඇරෙන්නට ඒක අපිට උපකාර කරනවා. அப்படி நாங்கள் தேவன் பக்கம் திரும்பி நாங்கள் நன்றி செலுத்த தேவன் அருமையானவர்களே எங்கள் மத்தியிலே அசைவாடி, எங்களுக்குள்ளே அசைவாடி அவர் பல குணமாக்குதலை எங்களுக்குள்ளே கட்டளையிடுவார். එලෙස අපි ස්තුති කරන විටදී අපගේ අවධානය නම් දෙවියන් වහන්සේගේ පැත්තට ඇරෙනවා. එතකොට දෙවියන් වහන්සේ අපගේ ජීවිතයට පැමිණ උන්වහන්සේ වැඩවස සැරිසරමින් මේ සුවය කරන්නා වූ ඒ බොහෝ ආස්කම් අපගේ ජීවිතයේදී දෙවියන් වහන්සේ සිදු කරනවා. நாங்கள் மன அழுத்தத்தோடு இருக்கலாம், காயங்களோடு இருக்கலாம், வேதனைகளோடு இருக்கலாம், துன்பங்களோடு இருக்கலாம். அவை எல்லாவற்றுக்கும் கடவுளுடைய சுகத்தையும் ஆறுதலையும் நாங்கள் பெற முடியும். අපි විවිධත් ප්‍රශ්නවල් සමග තුවාල වී වේදනා සහිතව කඳුලැලිය සමග සිටින්නට පුළුවන්. එනමුත් දෙවියන් වහන්සේ අප මැදේ පැමිණ සක්මන් කරන විටදී ඒ සුවයද සැහැීමද සැනසුමද අපගේ සිතට පැමිණෙනවා. அதற்கு பின்பதாக எங்களோட மனதை அப்படியே ஊற்றி நாங்கள் அவருடைய பாதத்திலே நன்றியோடு ஜெபிக்கிற போது அருமையானவர்களே அவர் எங்களிடம் வந்து எங்களுடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். අපි දෙවියන් වහන්සේගේ පාමුලේදී අපගේ අදවත සම්පූර්ණයෙන්ම වක් කරමින් අපගේ අදාර්ථව ස්තුතිය දෙවියන් වහන්සේට පුද කරන විටදී දෙවියන් වහන්සේ අපගේ කන්නලව අයිඳුම් වලට පිළිතුරු සපයනවා. இதனால் தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலே நீங்கள் தேவனுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்கள் என்று. ඉනිසා තමයි පවුල්තුමා පවසන්නේ ස්තුති දීම සමග යාඥාවෙන්ද කන්නලවෙන්ද ඔබගේ සියලු අයිඳුම් දෙවියන් වහන්සේට පවසන්න කියලා. இன்றைக்கு பல பிரச்சனைகள் போராட்டங்களோடு இந்த இடத்துல நீங்கள் இருக்க முடியும். අද විවිධාත් ප්‍රශ්න පොරබෙදීම් සමග මේ ස්ථානයේදී ඔබ සිටින්නට පුළුවන්. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்க
உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ඔබ ඔබගේ පවුල ගැන ඔබගේ දරුවන් ගැන ඔබ කල්පනා කරමින් සිටින්නට පුළුවන්. உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம். ඔබගේ ආර්ථික ප්‍රශ්නවල් ගැන ඔබ කල්පනා කරමින් සිටින්නට ඇති. ඒ වගේම ඔබගේ අනාගතය ගැනත් ඔබට කල්පනාවක් තිබෙන්නට ඇති. நன்றி உள்ள இருதயத்தோடு உன் மனதை தேவனுக்கு நேராய் திருப்பி அவரோடு பேச ஆரம்பி. ඒ අර්ධවන්තව ස්තුතිය සමග ඔබගේ අදවත දිවෙන් වහන්සේ වෙතට ඇරමින් ඔබගේ ස්තුතියද ඔබගේ කන්නලවද දිවෙන් වහන්සේට ඔබ එළිදරව් කරන්න. இதுவரை கைவிடாதவராக இருந்தார், மாறாதவராய் இருந்தார். இதுவரை உனக்கு உதவின அந்த எபினேசரை நீ பார், அவர் இப்பொழுது மாறாதவர். මෙතෙක් අත්නාරි මෙතෙක් නොවෙනස්ව සිටියා වූ ඒ එබෙනෙසර් වෙත ඔබ බලන්න උන්වහන්සේ ඔබ අත්හරින්නේ නැ දිවෙන් වහන්සේ නොවෙනස්ව සිටිනවා. இதுவரை உனக்கு உண்மையாய் இருந்தவர் இனியும் இருப்பார். அந்த எண்ணத்தோடு நீ அவரோடு பேச ஆரம்பி. මෙතෙක් ඔබට සැබෑවන්තව සිටියා වූ දිවෙන් වහන්සේ තවදුරටත් සැබෑවන්තව නොවෙනස්ව සිටිනවා. එම නිසා ඔබ දිවෙන් වහන්සේ දෙස ඔබගේ අවධානය යොමු කරන්න. அவர் உண்மையில் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். උන්වහන්සේ ඔබ කෙරේ සැලකිලිවත් ලෙස සිටිනවා. நிச்சயம் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பார், உனக்கு ஒரு நல்ல பதிலை கொடுப்பார் என்று நீ நன்றியோடு நீ அவரோடு பேச ஆரம்பி. සැබවින්ම ඔබගේ ආයදුම් කන්නලවලට දිවෙන් වහන්සේ පිළිතුරක් සපයනවා කියන විශ්වාසයවත් සිතුවිල්ලක් සමග ඔබ දිවෙන් වහන්සේ දෙස බලන්න. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானத்தை கடவுள் எங்களுடைய இருதயங்களுக்கும் எங்களுடைய மனசுக்கும் கொடுத்து மன நிம்மதியை எங்களுக்குள்ளே கொடுக்கிறவராய் இருக்கிறார். එවිට කිසි නුවණටත් දැනගත නොහැකි සමාදානෙ දිවෙන් වාසපකී සිතටත් සිතුවිල්ලටත් අපගේ අදවතටත් ලබා දී අපිට සැනසුමක් ලබා දෙනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවෙනි, மன அழுத்தத்தோடும் கவலையோடும் பாரங்களோடு இருந்து வேலை இல்லை. මානසික පීඩන කඳුරැලි බර සමග සිටලා වැඩක් නැහැ. அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். දිවෙන් වාස කරපු යාපත ඔබ සිහි කරලා බලන්න. இதற்கு முதல் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தீர்கள். මිටත් ප්‍රථමයෙන් විවිධත් වූ ප්‍රශ්න වලට ඔබ මුහුණ දුන්නා. அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். දිවෙන් වාස කළ යාපත් ඔබ සිහි කරලා බලන්න. இப்பொழுது இருக்கிற இந்த பிரச்சனைகள் சவால்கள் போராட்டத்திலிருந்து அவர் உங்களை விடுதலை செய்ய வல்லமை உள்ளவராய் දැන් இருக்கிறார். වර්තමානයේදී ඔබ සිටිනා ප්‍රශ්න පොරබෙදමින් සිට ඔබ නිදහස් කරන්නට දිවෙන් වාස බල සම්පන්නව සිටිනවා. நன்றி உள்ள இருதயத்தோடு நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிற போது நிச்சயம் ஒரு மாற்றத்தை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ස්තුතිවන්ත අදවතක් සමග ඔබ දිවෙන් වහන්සේට ස්තුති ප්‍රශංසාව කරන විදිහදී සැපවින්ම ඔබ තුල වෙනසක් දිවෙන් වහන්සේ ඇති කරනවා. ஆனால் நீங்கள் மனமுடைந்து சோர்ந்து போய் அதறியப்பட்டு அவரை விட்டு விலகி போவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ඔබ සිත් වේදනාවට පත් වෙලා මැලි වෙලා අදාරිවාවිට පත් වෙලා ඔබ දිවෙන් වහන්සේගෙන් ඉඳලා ආත්ම යන්නකින් කිසිම ප්‍රයෝජනයක් ඔබට ලැබෙන්නේ නැහැ. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். දිවෙන් වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා, ඔබ කෙරේ සැලකිල්ලෙන් යුක්තව සිටිනවා. සැබවින්ම ඔබගේ ජීවිතයේ මහත් දේවල් සිදු කරනවා. எனவே அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு இந்த நாளிலே தீர்மானிக்க வேண்டும். එම නිසා ප්‍රේමවන්තයනි අද දිනේදී දිවෙන් වහන්සේට ස්තුති පුද කරන්නට අපි පුරුදු වෙන්න ඕන වෙනවා. நாம் இதுவரை தேவனுக்கு நன்றி செலுத்துவதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். අපි මෙතෙක් දිවෙන් වහන්සේට ස්තුති කිරීමෙන් අපිට ඇතිවෙන ආශිර්වාදයන් ගැන අපි බලමින් සිටිනවා. நாம் நன்றி செலுத்துகிற போது தேவனோடு இருக்கிற உறவு எங்களுக்கு பெருக போகிறது, கட்டப்பட போகிறது. අපි දිවෙන් වහන්සේට ස්තුති කරන විටදී දිවෙන් වහන්සේට අපිට තිබෙන සමදතාවේදී වර්ධනයක් ඇති වෙනවා, ඒක වැඩි වෙනවා. நாம் நன்றி செலுத்துகிற போது விசுவாசம் கட்டப்பட போகிறது, பெருக போகிறது. අපි ස්තුති පුද කරන විටදී අපගේ ඇදහිල්ල විශ්වාසය වර්ධනය වී යනවා. அதே நேரத்திலே மன நிம்மதி எங்களுக்கு பெருக போகிறது, கட்டப்பட போகிறது. ඒ වගේමයි අපගේ සිතට සැනසුමක්ද සැහැීමක්ද වැඩි වෙනවා, ගොඩනගනු ලබනවා. நாங்க பல பிரச்சனைகள் போராட்டத்தோடு இந்த இடத்தில் இருக்கலாம். අපි විවිධ ප්‍රශ්න පොරබෙදීම් සමග මෙතෙන් සිටින්නට நாங்க පුළුවන්. நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். අපි ස්තුති කරන්නට පටන් ගමු. நாங்க வீடுகளிலே ஆன்லைன் மூலமாக தேவ ஆராதனையில இருக்கலாம். இப்ப நாங்க ஆரம்பிப்போம் தேவனுக்கு நன்றி செலுத்த. අපි නිවසින් ඔන්ලයින් නමස්කාරයට සහභාගී වී සිටින්නට පුළුවන්. එනමුත් දැන්ම අපි පටන් ගමු දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්නට. இந்த ஆண்டிலே அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துவோம். මේ අවුරුද්දේදී දෙවියන් වහන්සේ කරපු යහපත සිහි කර බලා අපි දෙවියන් වහන්සේට ස්තුති පුද කරමු. அவர் கொடுத்த சுகத்தை நினைத்து பாருங்கள். උන්වහන්සේ ඔබට ලබා දුන්නා වූ සුවය ඔබ සිහි කරලා බලන්න. அவர் கொடுத்த பாதுகாப்பை யோசித்து பாருங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට ලබා දුන්නා වූ ආරක්ෂාව ඔබ සිහි කරලා බලන්න. அவருடைய பராமரிப்பை போஷிப்பை நினைத்து பாருங்கள். උන්වහන්සේගේ පෝෂණය කිරීම ඔබ සිතා බලන්න. நாங்க பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் நாங்க மூழ்கி போகவில்லை, மடிந்து போகவில்லை. நாங்கள் இருக்கிறோம். அவருடைய கிருபையை நினைத்து අපි பாருங்கள். විවිධත් වූ ප්‍රශ්න පොරබදීම් වලට මුහුණ දෙන විටත් අපි ගිලී ගියේ නැහැ, අපි විනාශ වී ගියේ නැහැ. දෙවියන් වහන්සේගේ කරුණාව උපකාරය අපි සිහි කරලා බලමු.
பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், காயங்கள், வேதனைகள் வந்தது உண்மை. ஆனாலும் தேவனுடைய தேறுதல் எங்களுக்கு இருந்தது. அவர் எங்களோடு இருந்ததை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். බෝ විරුද්ධතාව සතුරන් අප වෙත පැමිණෙන විටත් බෝ ප්‍රශ්න අභියෝග වලට අපි මුහුණ දෙන විටත් දෙවියන් වහන්සේ අපිව සනසා මඟ පෙන්වුවා. ඒ දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවල අපි සිහි කරලා බලමු. அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். දෙවියන් වහන්සේට අපි ස්තුති කරන්නට ඕන. அப்பொழுது அருமையானவர்களே, நிச்சயம் எங்கட வாழ்க்கையிலே தேவன் சொன்ன சகல வாக்குத்தத்தங்களை நிறைவேறும். එවිට සැබවින්ම දෙවියන් වහන්සේ අපගේ ජීවිතයේ පැවසුවා සියලු ඒ පොරොන්දුවල් වචනවල් අපගේ ජීවිතයේදී ඉෂ්ට වෙනවා. வரும் நாட்களிலே நிச்சயம் பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். මතු පැමිණෙන කාලෙදී සැබවින්ම ඔබ මහත් ක්‍රියාවක් දකින්නට යනවා. எனவே நன்றி செலுத்த இந்த நாளில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். එම නිසා ස්තුති කියන්නට අද දිනේදී අපගේ ජීවිතය අපි කැප කරමු. இந்த வேளையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். මේ වෙලාවේදී මම ඔබ වෙනුවෙන් යාඥා කරන්නට යනවා. மாறாத தேவனே, නොවෙනස් වූ දෙවිඳුනි, மகத்துவமான தெய்வமே, මහත්ම වූ සමිඳුනි, சூழ்நிலைகள் மாறின போதும் நீர் மாறவில்லை. වාර්තාවරණ වෙනස් වෙන විටත් ඔබ වහන්සේ වෙනස් වුණේ නැහැ. இந்த கொரோனா வைரஸ் சூழ்நிலையிலே ஐயா, சபையில நாங்க ஆராதனை வைக்க முடியாட்டியும் ஆன்லைன்ல ஆராதனை வைக்கிற உங்களோட கிருபையை நீங்க தந்தீங்க. මේ කොරෝනා වෛරස් නැමැති වාර්තාවනදී සභාවට ඇවිත් නමස්කාරවල් තබන්නට අපිට අවස්ථාවක් ලැබෙන්නේ නැති විටදී ඔන්ලයින් ඔස්සේ නමස්කාර පවත්වන්නට ඔබ වහන්සේ අපිට කරුණා කළා. குறைந்த வளங்களோடு ஐயா நாங்கள் இந்த ஊழியத்தை செய்வதற்கு உங்களுடைய அற்புதமான கரம் இருந்ததுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். ඊටමත් අඩු වූ උපකාරය සමගද මූලාශ්‍රවල් සමගද මේ සේවය කරන්නට ඔබ වහන්සේගේ කරුණාව අපිට ලැබුණ නිසා ස්තුතියි ස්වාමිනී. ஐயா, நெருக்கடியான சூழ்நிலைகளை எங்களை போஷித்தீர். ஐயா, நாங்கள் அப்பத்துக்கு அலைந்து தெரியவில்லை, எங்களை போஷித்தீர். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை வைத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. නැරපීමක වාර්තාවනදී ඔබ වහන්සේගේ පෝෂණය අපිට ලැබුණා. ඒ රොටි වෙනුවෙන් අපි සොයා ගියේ නැහැ. ඔබ වහන්සේගේ පෝෂණය අපිට ලැබුණ නිසා බොහෝ දිනෙකට අපි ආශිර්වාදයක් ලෙස වෙනස් වුන නිසා ඔබ වහන්සේට ස්තුතියි. எல்லா கொள்ளை நோய்க்கும் எங்களை விலக்கி காத்து கொண்டீர். සියලු වසංගතේ නිවත් ඔබ වහන්සේ අපිව ආරක්ෂා කෙරුවා. ஐயா, சபையை காத்து கொண்டீர். සභාව ඔබ වහන්සේ රැකගත්තා. நீர் கூட இருந்தீர் சுவாமி. ඔබ වහන්සේ අප සමගම සිටියා. நீர் கொடுத்த ஆறுதல், சமாதான, சந்தோஷத்துக்கு நன்றி. ඔබ වහන්සේ අපිට ලබා දුන්නා වූ සහමය සැනසුම සතුටට ස්තුතියි. உமக்கு துதி கன மகிமைகளை செலுத்துகிறோம். ඔබ වහන්සේට ස්තුති ගෞරව මහිමය පුද කරමි. வரப்போகிற புதிய ஆண்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். එන්නව අලුත් අවුරුදු වෙනුවෙන් අපි ආඥා කරනවා. நீர் எங்களோடு இருக்கிறீர். ඔබ වහන්සේ අප සමග සිටිනවා. வரப்போகிற புதிய ஆண்டிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். එන්නව අලුත් අවුරුද්දේදී ඔබ වහන්සේ අප සමග සිටිනවා. நீர் மாறாதவராய் இருக்கிறீர். ඔබ වහන්සේ නොවෙනස්ව සිටිමි. நீர் எங்களோடு இருக்கிறபடியினால் என்ன நடந்தாலும் வரப்போகிற புதிய ஆண்டிலே நாங்கள் மூழ்கி போவதில்லை, மடிந்து போவதில்லை. ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கிறீர். அதற்காக நன்றி. ඔබ වහන්සේ අප සමග සිටින නිසා එන්නව අවුරුද්දේදී අපිට ඕනෑම ප්‍රශ්න පොරබිදීමක් ආවත් අපි ගිලියන්නේ නැහැ, අපි විනාශ වියන්නේ නැහැ. ඇයිද නම් ඔබ වහන්සේ අප සමග සිටිනවා. ஐயா, இந்த ஆண்டிலே நாங்கள் பண்ணின எல்லா ஜெபத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். මේ අවුරුද්දේදී අපි කරපු සියලු යාඥාවල් කන්නලව ඔබ වහන්සේ ඇසුවා. சில விஷயங்கள் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் நீர் எங்களுக்காக செயல்படுகிறீர். සමහර දේවල් අපගේ ඇස් වලින් අපිට දකින්නට බැරි වුණත් ඔබ වහන්සේ අප මැදදී ක්‍රියාත්මක நீர் කරනවා. கிரியை செய்கிறீர். ඔබ වහන්සේ ක්‍රියාත්මක කරනවා. நிச்சயம் நாங்க பலன்களை காண்போம். සැබවින්ම අපි විපාකවල් දකිනවා. ஒரு நாள் நிச்சயமாக முடிவுண்டு. සැබවින්ම විපාකයක් එක දවසේදී සම්බ எங்க වෙනවා. நம்பிக்கை வீண் போகாது. අපගේ ඇදහිල්ල නම් සිඳ නමනු ලැබෙන්නේ නැහැ. நிச்சயம் எங்களுக்கு பதில் உண்டு. සැබවින්ම අපිට පිළිතුරක් ஒரு පැමිණෙනවා. நாள் நாங்க அதை காண்போம். එක දවසක් අපි මේ දේ දකිනවා. உங்களோட கையில எங்களுக்கு பலன் உண்டு. இந்த உலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு பலன் உண்டு. මේ ලොවෙන්ද සුර ලොවෙන්ද ඔබ වහන්සේගේ අස්තෙන් සිට අපිට විපාකයක් ප්‍රතිඵලයක් ලැබෙනවා. ஐயா, இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்க பொறுப்படுங்க சுவாமி. මේ සිටින්නා වූ සියලු දේව දරුවන් ඔබ වහන්සේ ඔබගේ දෑතට බාර කරනවා. தொடர்ந்து நன்றி உள்ள இருதயத்தோடு வாழ உமது கிருபையை கொடுங்க. දිගටම ස්තුතිවන්ත අදවතක් සමග ජීවත් වෙන්නට මොහොත උපකාර කරන්න. வீடுகளிலே அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிங்க. නිවසේදී රොටියද පානද ඔබ වහන්සේ ආශිර්වාද இவங்க කරන්න. செய்யற தொழில் துறைகளை ஆசீர்வதிங்க. මොවුන් කරන්නා වූ රැකියාවල ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. போக்குவரத்துக்களே கூட இருங்க. යාම ඊමේදී ඔබ වහන්සේ සමග සිටින්න. எல்லா கொள்ளை நோய்க்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. සියලු වසංගතෙන් ඉවත් ඔබ වහන්සේ ආරක්ෂා කරන්න. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, යේසුස් ஆமென். වහන්සේගේ නාමයෙන් පියාණනි ආමේන්. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமை அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். මාගේ ආත්මය ස්වාමීට ප්‍රශංසා කරව. මා තුළ ඇති සියලු උන්වහන්සේගේ ශුද්ධ නාමයට ප්‍රශංසා කරව. මාගේ ආත්මය ස්වාමීට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සිහි නැති නොකරව. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் අපගේ ස්වාම වූ යේසුස් වහන්සේගේ කරුණාවද பிதாவாகிய தேவனுடைய அன்பும் පියුදෙපෙන් වහන්සේගේ ප්‍රේමයද பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ශුද්ධාත්මෙන් වහන්සේගේ එකමුතුකමත් இன்றும் என்றும் சதா காலமும் நம்முடன் தங்குவதாக. අදත් ඊටත් සදා කාලෙටම අප සියලු දෙනා සමග පවතිවා. ஆமென். ආමේන්.